நீ தோல்வியடைந்தது உன் திறமையால் அல்ல, உன் மனதின் ஒரு பழக்கத்தால். ஒரு விதை அது ஒரு பெரிய மரமாக மாறும் திறமை கொண்டது. ஆனால் அந்த விதையை இருட்டான மண்ணுக்குள் புதைத்தால் அது தோல்வியடைந்து விட்டதா? இல்லை. அதற்கு வளர தேவையான நேரமும் சூழலும் கிடைக்கவில்லை. அதே போலத்தான் நாமும் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகளை சந்திக்கிறோம். எனக்கு திறமையே இல்லை, என்னால் முடியாது, மற்றவர்கள் எல்லாம் முன்னேறிவிட்டார்கள், நான் மட்டும் பின்னால் இருக்கிறேன் என்று நம்மை நாமே குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பல நேரங்களில் நாம் தோல்வியடைவது நம்முடைய திறமை குறைவால் அல்ல, நம்முடைய மனதில் இருக்கும் ஒரு பழக்கத்தால். அந்த பழக்கம்தான் என்ன? தொடங்குவதற்கு முன்பே தோல்வியை கற்பனை செய்வது. ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது அதை கவனித்திருக்கிறீர்களா? அது முதல் முறை விழும்போது நான் நடக்க முடியாது என்று முடிவு செய்வதில்லை. மீண்டும் எழுகிறது, மீண்டும் முயற்சி செய்கிறது, கடைசியில் நடக்கிறது. ஆனால் நாம் வளர வளர ஒரு மாற்றம் வருகிறது. முயற்சி செய்வதற்கு முன்பே தோல்வி வந்தால் என்ன? மக்கள் என்ன சொல்வார்கள்? என்னால் முடியாமல் போனால் என்ற பயம் நம்மை நிறுத்திவிடுகிறது. நம்முடைய கனவுகளை அழிப்பது தோல்வி அல்ல, தோல்வி பற்றிய பயம்தான். பல திறமையான மனிதர்கள் வெற்றி பெறாமல் இருப்பதற்கான காரணம் அவர்களுக்கு திறமை இல்லை என்பதல்ல. அவர்கள் தங்கள் திறமையை வெளியில் கொண்டு வருவதற்கு முன்பே தங்களை தாங்களே நிறுத்திக் கொள்கிறார்கள். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு ஓவியம் வரைவதில் அவ்வளவு ஆர்வம். ஆனால் அவன் வரைந்த ஓவியங்களை யாருக்கும் காட்ட மாட்டான். ஏன் தெரியுமா? என்னுடைய ஓவியம் நன்றாக இல்லை என்றால், எல்லோரும் சிரித்துவிட்டால் என்ற பயம். ஒரு நாள் அவனுடைய ஆசிரியர் கேட்டார், நீ ஏன் உன் ஓவியங்களை மறைத்து வைக்கிறாய்? அவன் சொன்னான், என்னுடைய ஓவியம் சிறப்பாக இல்லை என்று பயமாக இருக்கிறது. அப்போது ஆசிரியர் ஒரு காகிதத்தை எடுத்தார். அதில் ஒரு சிறிய கோடு வரைந்து கேட்டார், இந்த கோடு அழகாக இருக்கிறதா? சிறுவன் சொன்னான், இல்லை ஆசிரியரே, இது முழுமையான ஓவியம் இல்லை. ஆசிரியர் சிரித்தார். அதுதான் வாழ்க்கையும். முதல் முயற்சி ஒரு முழுமையான ஓவியம் அல்ல, ஆனால் அந்த முதல் கோடு இல்லாமல் ஒரு அழகான ஓவியம் உருவாகாது என்றார். அந்த நாள் முதல் அந்த சிறுவன் பயப்படாமல் வரைய ஆரம்பித்தான். நம்முடைய மனதில் இருக்கும் அந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும். அதற்கு சில விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் விஷயம், முடிவை பற்றி யோசிப்பதை விட முயற்சியை தொடங்குங்கள். நாம் பல நேரங்களில் ஆரம்பிக்காமல் இருப்பதற்கு காரணம் நாம் முதல் நாளிலேயே வெற்றியை எதிர்பார்க்கிறோம். ஒரு விதை விதைத்த உடனே மரம் வராது. அதற்கு தினமும் தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதேபோல் திறமைக்கும் பயிற்சி தேவை. இரண்டாவது விஷயம், மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடாதீர்கள். மற்றவர்களின் வெற்றியை பார்த்து நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று கேட்காதீர்கள். நீங்கள் பார்க்கும் அவர்களின் வெற்றி அவர்கள் கடந்து வந்த பல தோல்விகளுக்கு பிறகு கிடைத்தது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட பயணம் இருக்கிறது. மூன்றாவது விஷயம், சிறிய வெற்றிகளை மதியுங்கள். நேற்று உங்களால் செய்ய முடியாத ஒன்றை இன்று கொஞ்சம் செய்தால் கூட அது வெற்றிதான். ஒரு நாளில் வாழ்க்கை மாறாது. ஆனால் தினமும் சிறிய மாற்றங்கள் செய்தால் ஒரு நாள் வாழ்க்கையே மாறிவிடும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பட்டாம்பூச்சி வெளியே வர போராட வேண்டும். ஒரு விதை மரமாக மாற இருளை கடக்க வேண்டும். அதேபோல் உங்களுக்குள் இருக்கும் திறமை வெளியில் வர சில சிரமங்களை கடக்க வேண்டியிருக்கும். தோல்வி வந்தால் என்னிடம் திறமை இல்லை என்று சொல்லாதீர்கள். என்னுடைய முயற்சி இன்னும் முழுமையடையவில்லை என்று சொல்லுங்கள். உங்களை நிறுத்துவது உலகம் அல்ல, பல நேரங்களில் உங்கள் மனதில் இருக்கும் பயம்தான். அந்த பயத்தை வென்ற நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்கும். நீ தோல்வியடைந்தது உன் திறமையால் அல்ல, உன் மனம் உன்னை முயற்சி செய்ய விடாத அந்த பழக்கத்தால். அந்த பழக்கத்தை மாற்றுங்கள். உங்கள் திறமை உலகத்திற்கு தெரியட்டும்.